உலகம் முழுக்க பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்ந்தாலும் தமிழர்களுக்குன்னு சொல்லப்படக்கூடிய மரபு வழி தாயகம் ரெண்டு. ஒன்று ஈழம், மற்றொன்று தமிழ்நாடு. ஈழம் இன்னைக்கு நம்மக்கிட்ட இல்லை. எஞ்சி இருக்கக்கூடிய தாய் தமிழகத்தை காக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. அந்த கடமையும் பொறுப்பும் எப்படி நம்மளால் அடைய முடியும் அப்படின்னா, அரசியல் அதிகாரம் ஒன்று தான் தீர்வுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அரசியல் என்றாலே சாக்கடைன்னு விலகி நிற்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில், வரக்கூடிய தலைமுறை பிள்ளைகளுக்கு மத்தியில் அரசியல் என்றால் சாக்கடை இல்லை, அதை பூக்கடையாய் மாற்றுவோம் என்று பேசுவதற்காகத்தான் தமிழ் முழக்கம் மூச்சை இழக்கலாம் பேச்சை இழக்கலாமா. இன்றைய காணொலியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றத காணொலிக்குள்ளேயே சென்று பார்ப்போம் வாங்க. அக்கா வணக்கம். வணக்கம். ஒரு முக்கிய செய்திக்கா, நமக்கு அது முக்கியமான கேட்டீங்கன்னா முக்கியம்தான் வச்சுக்கோங்களேன். சரி, என்ன அப்படின்னா, 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழ்நாட்டில் 7வது முறையாக திமுக ஆட்சியை அமைக்கும். மே 7 5ஆம் ஆண்டு ஆட்சி தொடங்குகிறது. 7வது முறையாக திமுக ஆட்சிக்கு வர உள்ளது அப்படிங்கிறது தான் நியூஸ் கார்டினுடைய சுருக்கம். விளங்கிரும். அதாவது 2 ஆண்டுலயே சொன்னோம், ஈராண்டு ஆட்சி வேங்கை வயலே சாட்சி அப்படின்னு சொன்னோம். 3 ஆண்டு நிறைவுட்டுச்சு. 3 ஆண்டு ஆட்சி கட்டுக்கடங்காத மது புழக்கமே சாட்சி அப்படின்னு சொன்னோம். 4 ஆண்டு ஆட்சி, 4 ஆண்டு ஆட்சி காவல் மரணங்களே சாட்சி அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு 5வது ஆண்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க போறாங்க. என்னக்கா இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, வாவ் வாட் அ ஸ்டேட்டுங்க, நாங்களாம் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மாநிலங்க, எல்லாத்துலயும் முன்னேறோம் பாருங்க, கல்வியில சிறந்த மாநிலமா விளங்குறோம் பாருங்க, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ல நாங்க சிறந்த மாநிலமா இருக்கோம் பாருங்க, ஜிஎஸ்டி வருவாய் பெருக்கத்துல நாங்க சிறந்த மாநிலமா இருக்கோம், ஊழல்லையும் நாங்க சிறந்த மாநிலமா இருக்கோம். ஓ, அது சொல்ல மறந்துட்டு, அதான் முத பாயிண்ட். சரி, அது ஏன் ஊழல்ல நாம அதெல்லாம் எல்லா மாநிலமும் செய்யாமையா இருக்கு? இதுதான் டாப் லெவல்ல இருக்கு. அப்ப மத்த மாநிலங்கள்லாம் எங்களை விட கம்மியா இருக்கா? கண்டிப்பா அடிச்சு சொல்லலாம். கல்வியில மட்டும் என்ன, நாங்க தானே சிறப்பா இருக்கோம். மக்கள் படிக்கிறாங்கப்பா. என்னவோ மொத்த திமுகவும் உட்கார்ந்து மூளைக்குள்ள ஏறி படிக்க வச்ச மாதிரி இல்ல, மக்கள் படிக்கிறாங்க. அவங்க விழிப்புணர்வு கொண்டவர்கள், படிப்பை நேசிப்பவர்கள். ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, இங்க என்ன சொல்லப்படுதோ அது அப்படியே உண்மைன்னு நம்பப்படுது. அதுவும் எவ்வளவு தவறான விஷயம் நம்ம சொல்லணும்ல மக்களுக்கு. உண்மையாகவே கல்வியில் சிறந்த மாநிலமாக, அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளா விளங்குதே. அதனோடு ஏன் நம்ம எப்பவுமே கம்பீட் பண்றது இல்ல? அதெல்லாம் எங்களுக்கு அப்படி ஒரு மாநிலம் இருக்கதே தெரியாது. நல்லது. அதே மாதிரி ஜிஎஸ்டி, அதாவது இந்த டிமானிட்டைசேஷன் அப்பதான் தான் சீமான் அவர்கள் சொன்னாங்க, நோட்டை மாத்தி பயனில்லப்பா, ரூட்டை மாத்துங்க, நாட்டை மாத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி வரும்போது என்ன சொன்னாங்க, முன்னாடி கடையில இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் விற்பனைக்கு வந்தது, பிறகு கடையே விற்பனைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் உண்மையான நிலவரம். இன்னைக்கு இவ்வளவு தூரம் மக்களுடைய செலவு இனங்கள்ல ஒரு பெரிய என்ன சொல்றது, இன்ஃப்ளேஷன் சொன்னோம் அப்படின்னா சொல்லலாம். அது கூட நம்ம இப்ப விலைவாசி உயர்வு, அது எதன் அடிப்படையில் தாக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய சுமைகளை தாண்டி வணிக பெருமக்களுக்கு அவங்களுடைய கடையுடைய வாடகை, அது அவங்களுடைய மின்சார கட்டண உயர்வு, அவங்களுடைய வரி உயர்வு, இது எல்லாத்தையும் அவங்களுடைய வாங்குபவர்களுடைய மேலதானே சுமத்துவாங்க. அப்ப இதெல்லாம் எந்த மாநில வளர்ச்சியில போய் நம்ம சேர்க்கிறது அப்படின்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் குடும்பத்தின் வளர்ச்சியிலையும் சேர்க்கலாம். அதாவது இன்னைக்கு G2 போன்ற நிறுவனங்கள் நல்லா வளர்ந்திருக்கு, ரெட் ஜாயிண்ட், Cloud9 போன்ற நிறுவனங்கள் நல்லா வளர்ந்திருக்கு. ஆனா சாதாரண வணிக பெருமக்கள் நல்ல வளர்ச்சி அடையலன்னு தான் சொல்ல வரீங்க இப்ப? அதுதான், அதேதான். இப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது 5 ஆண்டுகள் எந்த கொம்புனாலும் குறை சொல்ல முடியாத சீரும் சிறப்புமான ஆட்சின்னு காமிக்கிறாங்களே, அப்ப அதை பத்தி நீங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? என்ன சொல்றதுக்கு? இதுக்கடையில வேற இன்னும் நாம் செய்ய வேண்டிய பொறுப்பும் திட்டங்களும் கடமையும் நிறைய இருக்கு அப்படின்னு வேற ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. எனக்கு கடமை பொறுப்பெல்லாம் சரி, அது அந்த பருப்பெல்லாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க. திட்டம்னாது கண்டிப்பா பண்ணுவாங்க. இந்த
பொறுப்பா இருக்க மாட்டாங்க, கடமையை செய்ய மாட்டாங்க. ஆனா திட்டங்கள் வந்து பயங்கரமா பண்ணுவாங்களே, கொல்லாம நம்மளை கொல்றதுக்கு திட்டம் வகுக்காம அவங்களால தூங்க முடியாது. இனி வரும் ஏற்கனவே 4 வருஷ திட்டங்களே மண்டகாய வச்சிருச்சு. 4 வருஷ திட்டத்திலேயே சென்னை மிதக்குது ஒரு மழை தண்ணீருக்கு. 4 வருஷ திட்டத்திலேயே வேங்க வயல்ல பப்பரப்பான்னு இழுக்குது. 4 வருஷ திட்டத்திலேயே காவல்துறையோட சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்னன்னு நமக்கு தெரியுது. 4 வருஷ திட்டத்துல வந்து நீதி நியாயம் அரசு வக்கீல்களோட வாதங்களோட திறமை நமக்கு என்னன்னு தெரியுது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இப்படி இருக்கும்போது தினம் ஒரு கொலை, அதுதான் சொல்றேன். தினம் ஒரு கொலை, தினம் பல கற்பழிப்பு. அதாவது என்ன சொல்றது, கோர்ட் வாசல்ல கொலை காவல்துறை அதிகாரியின் முன் கொலை. காவல் அதிகாரிகளுக்கும் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகளுக்குமே பாதுகாப்பு இல்ல, அவங்களும் குத்தி கொலைப்படுறாங்க. அதாவது தமிழ்நாடு பச்சை பசேல் போர்த்திய தமிழ்நாடுன்னு பேர் வாங்கினது இன்னைக்கு ரத்த போர்வையில நனைஞ்சிட்டு இருக்குது. இவங்க என்னடானா 5வது வருஷம் நமக்கு இன்னும் நிறைய திட்டங்கள் வேற பாக்கி இருக்குங்க. இப்பவே கண்ணை கட்டுது. இன்னும் இவங்க திட்டம் போட்டா இன்னும் எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்குவாங்க, நம்ம தலையில அதை எப்படி வந்து விடியும்? அக்கா, நான் அண்மையில ஒரு காணொலி பார்க்கும் போதுதான் நம்ம கட்சியை சேர்ந்த மரியாதைக்குரிய அக்கா கார்த்திக் அவர்கள் கூட ஒரு கூட்டத்துல பேசியிருந்தாங்க. 1952ல இருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாட்டுடைய கடனை 4 லட்சம் கோடி தானா. இவங்க ஆட்சிக்கு வந்து அதற்கு பிறகு வாங்கிய கடன் அதே மாதிரி 5 லட்சம் கோடி நெருங்க போதுக்கா. இன்னைக்கு 9 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்குதுன்னா இந்த ஆட்சியினுடைய முக்கிய சாதனையில இதுவும் இதை கண்டிப்பா சொல்லி ஆகணும். டாஸ்மாக் அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு. அவரு வந்து ஒரு பொருளாதார நிபுணர்னு சொல்றாங்க. அவர் என்ன கேக்குறாரு அப்படின்னா, எங்க இந்த திட்டம் அந்த திட்டம் அவ்வளவு திட்டம்னு சொல்றீங்க, ஆனா ஆட்சிக்கு வருவாய் என்பதே இவ்வளவு கோடி தான் இருக்கு. அதையும் தாண்டி இத்தனை கோடிகள் வந்து நீங்க அறிவிக்கிற திட்டங்களுக்கு செலவாகும். இது இல்லாம இவ்வளவு லட்சம் கோடி வேற நீங்க கடன் வச்சிருக்கீங்க. அப்புறம் எப்படிங்க நீங்க வந்து நல்லாட்சி நாயகன் சொல்றீங்க? எதுக்குங்க இந்த வேடம் நாடகம் விளம்பர அரசியல் செய்யறீங்கன்னு சொல்லி அப்பட்டமாக ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதைத்தான் நம்மளுடைய தலைமையும் தொடர்ச்சியாக முன் வச்சிட்டு இருக்காங்க. அதாவது கடன் வாங்கி நமக்கான நலத்திட்டம்னு இந்த அரசு நமக்கு வந்து சொல்லுது அப்படின்னா அது ஏமாற்று அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டும். இந்த வரி சுமை மூலமாக நமக்கு அந்த கடன் திருப்பி வந்து சுமையாக வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறத இவர்கள் உணர வேண்டும். இதெல்லாம் தெரிஞ்ச மக்கள் எவ்வளவு கோபத்துல இருப்பாங்க தெரியுமா? ஒவ்வொரு குடிமக்களும் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் மீதும் இந்த திமுக அரசின் மீதும் கேஸ் போடுற அளவுக்கு அவங்க கோபம் இருக்கு. ஆமா, அந்த வேகத்துல கோபத்துல கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறேன். உங்களோட பாசிட்டிவான இந்த சிந்தனை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கட்டாயம் போடணும். இந்த ஆன்டி இன்கம்பன்சிக்கு மாற்று வேற ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அது நம்ம தானே. கண்டிப்பா. அதாவது இங்க மாற்று அரசியல் என்பது அதிகார வரம்பில் இருப்பவர்கள் ஆட்சி அதிகாரத்தை தொடர்ச்சியாக கையில் இருப்பதை மாற்றி கடைகோடி குடிமக்கள் கிட்டமும் அதிகாரம் இருக்கு என்ற சூழலை கொண்டு வருவது தானே மாற்றம். அதுதானே சமூக மாற்றம். எனக்கு இப்போ ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா, நம்மள சாதிச்சிட்டீங்களா ஜெயிச்சிட்டீங்களா அப்படி இப்படின்னு கிண்டல் அடிக்கிறாங்க. ஆனாலும் பத்திரிகையாளர் மணி ஒரு டைம்ல ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, தேர்தல் முடிஞ்ச டைம்ல நினைக்கிறேன், நாம் தமிழர் கட்சி ஜெயிக்குதா இல்லையாங்கிறத விட பல பேருடைய கோபதாபங்களின் வடிகாலா இருக்குது, பல பேருடைய பொறுமல்களுக்கு இந்த ஊழல் கட்சிகள் ஒழியாதா, இத கேட்க ஒருத்தன் வரமாட்டானா அப்படிங்கிற பொறுமலுக்கு தீர்வா இருக்குது அந்த கட்சி. அத ஒரு விதத்துல நம்ம அந்த கட்சி இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கணும். ஐம்பூதங்கள்ல ஒரே ஒரு ஆற்றலுக்கு மட்டும்தான் தன்னோட சேர்றவங்களுக்கு அதே ஆற்றலை வந்து அப்படியே கொடுக்குமா, அது வந்து தீ. அதே மாதிரி அந்த நெருப்பை வந்து கொழுகும்பாக பிடித்து நாம் தமிழர் கட்சி இந்த மக்களுக்கு எப்படி கடத்துதோ அந்த அந்த அணையாத நெருப்பை பற்றி கொண்டு மக்கள் நம்ம அடிமை இருளில் இருந்து விலகுவதற்கு ஒரு வழியாக
அதை பயன்படுத்தி கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் அன்றாடம் நாம மக்களுக்கான விழிப்புணர்வை நாம் தமிழ் கட்சியின் வாயிலாக செய்துட்டு இருக்கோம். அப்படி கட்டாயம் மக்கள் ஒரு மாற்றத்தை, உண்மையான மாற்றத்தை தேர்வு செய்வாங்க. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பாருன்னா சில பேர் வந்தாங்க, டார்ச் லைட்டை தூக்கி டிவி உடைச்சாங்க. இன்னைக்கு ஊர் முழுக்க ரோட் ஷோ, நாங்க அங்க போகல அப்படின்னு அங்கதான் போறோம்ங்கிறதுக்கு விளம்பரம் எல்லாம் பண்றாங்க. இப்படி மாற்றம்னு சொல்லி வருபவர்களுக்கு உண்மையாகவே மக்களினுடைய வழி தெரியுமான்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. உண்மையாகவே இவர்களுக்கு மக்களின் வழி தெரிஞ்சதுன்னா இன்னைக்கு மாற்றம்னு திருப்பியும் சாக்கடைக்குள்ள திருப்பியும் அவங்க சேர்ந்திருக்க மாட்டார்கள். அதனால இன்னைக்கு தூய உள்ளம் கொண்டு சமரசமில்லாத 15 ஆண்டுகள் நிரம்ப போது நாம் தமிழர் கட்சி ஒரு காலம் சமரசமடையாமல் என் மீது கொண்ட நம்பிக்கை கொண்ட மக்களுக்காக நான் உண்மையாக இருப்பேன்னு தனித்தே நின்று ஊழலற்றோர்களோட ஒருபோதும் கூட்டணி வைக்காம தேசிய கட்சிகளோட கரைப்படிந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்களோட ஒருபோதும் கூட்டணி இல்லைன்னு தனித்து நின்று மக்களின் நன்மதிப்பை பெற்று கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைகிற நாம் தமிழர் கட்சியை இறுகப்பற்ற வேண்டியது ஒவ்வொரு ஜனநாயக விரும்பிகளினுடைய கடமை அப்படிங்கறதுதான் நம்ம. அதே மாதிரி இப்போ சமூக ஊடகத்துல பார்த்தேன், அண்ணனை பத்தி ஒரு பத்திரிகை போட்டது த அலோன் வூல்ஃப் அப்படின்னு போட்டது. அதெல்லாம் நமக்கு ஒரு பெருமையான விஷயம்தான். அத கொஞ்சம் லயன் டைகர்னு போட்டிருந்தாங்கன்னா இன்னும் நல்ல நமக்கு உரமா இருந்திருக்கும். சரி, அவங்க மொழிநடையில போட்டிருக்காங்க. அதுவே நமக்கு ஒரு பெரிய வெற்றிக்கான, அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணன் தான் உண்மையிலே வெற்றி தலைவர், அவர் வெற்றி பெற்றவர் தான், சதிகளும் பணங்களும் தான். நீ நம்மளுடைய வரைவை பாருங்க, ஏதாவது ஒண்ணு என்ன சொல்றது, மக்களுக்கு தற்காலிக நிறைவு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் ஒண்ணுமே இருக்காது. எல்லாமே நிரந்தர ஒரு என்ன சொல்றது, ஒரு தொலைநோக்கு பார்வையோட அதான் பட்டி டிங்கரிங் ஒர்க் இல்லங்க. ஆமா, அப்படியே சீர அமைக்கிறோம், கட்டுறோம். உங்களை புது அடிக்கடி மாமா சொல்லுவாங்கல்ல, பக்கத்துல இருக்க இந்த 2 பசங்களுக்காக, இந்த சின்ன அரசியல் பண்றேன். அப்போ நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்காக, அடுத்து வரக்கூடிய வருடங்கள்ல அடுத்து வரக்கூடிய தலைமுறை பிள்ளைகளுக்கான ஒரு நல்ல பூமியை உருவாக்கிட்டு போகணும். இந்த இயற்கை சூழல் கொஞ்சம் நிலமாக மாற்ற வேண்டும். தமிழ்நாடே அப்படிப்பட்ட ஒரு நாடுதான். ஸ்வர்க பூமி, இயற்கை ஸ்வர்க்கம் அதிகமாக, அதாவது கேரளாவுக்கு இயற்கை கொஞ்சம் மாநிலம் தான் தமிழ்நாடு. ஆனா அதாவது துபாய் எல்லாம் சொர்க்க பூமியா மாத்தணும், பாலைவனத்தை சொர்க்கமா மாத்தணும் பாடுபடுறாங்க. இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை தற்காத்து அதை பாதுகாத்து அதை அடுத்த தலைமுறைக்கு கையெழுத்து செல்வதுதான் நம்ம ஒவ்வொரு சிட்டிசனுடைய ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத உணர்த்துற ஒரு கட்சியாகத்தான் இன்னைக்கு கட்சியை நடத்தி சென்று கொண்டிருக்கிறோம். அதனால இவர்களுடைய நாடகம் வெற்று விளம்பர அரசியல் ஒருபோதும் மக்களிடத்தில் வெல்லாது, அது தோல்வியுறும். நீட்டு கொண்டு நாங்க வீழ்த்துவோம், அதை ஒழிப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு உண்மையாகவே மதுரை முத்துவண்ணனுடைய காமெடி போல ஒழிச்சுதான் வச்சிருக்காங்களே தவிர்த்து அதற்கான தீர்வும் இல்ல. மதுவை ஒழிப்போம்பாங்க, போதை பொருளை குறைப்போம்பாங்க, ஆனா இஷ்டத்துக்கு அதிகப்படுத்துறதுக்கும் எல்லா லூப் ஹோல்ஸையும் ஓபன் பண்ணி விடுவதற்கும் தான் இன்னைக்கு ஆட்சியும் அதிகாரிகளும் ரொம்ப முனைப்பு காட்டுவதை நம்மளால பார்க்க. இவ்வளவு ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணியும் இன்னமும் மைக்க பார்த்துட்டா நாங்க நீட்டு 2026க்கு வந்தா நீட்டை கண்டிப்பா விளக்குவோன்னு கூசாம, கொஞ்சம் கூட கூசாம சொல்றாங்களுக்கு. அப்படி சொல்றாங்கப்பா, 2026ல நாங்க ஜெயிச்சா திருப்பி நீட்டு விலக்கு வரோம். அப்புறம் 29 அதுக்கு அடுத்த நாடாளுமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் வந்துட்டுனா அது உறுதி ஆயிரும் அப்படின்னு இப்பவும் பூச்சுத்துறாங்கப்பா. ஆனா கோபம் உள்ள ஒவ்வொரு சிட்டிசனும் இவங்க மேல கட்டாயம் கேஸ் போடுவாங்க. என்னங்க சொல்றீங்க? இல்ல, அத கோத்தப்பைய வங்காள தேசத்துக்கு எல்லாம் நடந்ததுதான் நடக்கும்னு நினைக்கிறேன் இறுதியில். அப்படி ஒரு நாடாக மாறாமல் சரியானவர்களோட வாய்ப்பை கொடுக்க வேண்டியது மக்களுடைய கடமை. இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த போட்டு வைப்போம். ஆமா, சிந்தூர் போன்ற ஆபரேஷன்ஸ் எல்லாம் கூட நடந்துட்டு இருக்கு. அதை குறித்து பலரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம கேக்குறது ஒண்ணுதாங்க, எங்களுக்கு போர் வேண்டாம், எங்களுக்கு அமைதியான ஒரு பயங்கரவாதிகள் அற்ற ஒரு ஹார்மோனியஸான கண்ட்ரின்னு சொல்றோம், அதே மாதிரி ஒரு ஹார்மோனியஸான பீஸ் விரும்பக்கூடிய, அகிம்சையை விரும்பக்கூடிய நாடாக நமக்கு இந்தியா வேண்டும். அதை மக்களை காக்கக்கூடிய இருக்க உளவுத்துறை
திறம்பட செயல்பட்டுட்டாலே போதும், போருக்கும் வாய்ப்பில்ல. அரசியலமைப்பை சரியாக பின்பற்றினாலே நமக்கு போதும். இதுல உள்ள சூழ்ச்சிகளையும் நாம அறிவோம், மக்களும் அறிவார்கள். ஆமா, மீண்டும் ஒரு காணொளியில வேற என்ன பேசலாம் அப்படிங்கிறது குறித்து நீங்களும் பின்னூட்டங்கள்ல பதிவு செய்யுங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.